தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி 43வது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை நிரம்பி சாலையில் கழிவுநீர் ஓடுவதால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சதீஷ் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் சதீஷ் ராஜா. பாதாள சாக்கடை நிரம்பி சாலையில் கழிவுநீர் ஓடுவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இது குறித்த விவரங்களை சொல்லுங்க. அதாவது கருணாதேவி, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட 43வது வார்டு பகுதிகளில் வலம்பெரி குப்பை கிடங்கு அமைந்துள்ளது. இந்த குப்பை கிடங்கானது மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து குப்பைகளும் சேகரித்து இங்கு கொட்டப்படுகின்றன. இந்த நிலையில் அதன் அருகாமையில் சாலை அடிவாரத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாதாள சாக்கடையில் குப்பை கிடங்கில் இருந்து வெளியேறும் கழிவுகள் அனைத்தும் பாதாள சாக்கடை வழியாக செல்கின்றன. இதனால் பாதாள சாக்கடை நிரம்பி கழிவுநீர் சாலை வழியாக ஓடி வருகிறது. இதனால் அப்பகுதியில் தினசரி ஏராளமான பொதுமக்கள் கடந்து செல்லும் பாதை என்பதால் எளிதில் நோய் தொற்றும் அபாயம் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக மாநகராட்சி நிர்வாகத்திற்கு பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தொடர்ந்து இதுபோன்ற கழிவு நீரானது நிரம்பி சாலை வழியாக செல்வதால் அதிக அளவு துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் இன்று சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். பின்னர் போலீசார் தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிதாக பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கருணாதேவி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ் ராஜா.